சலீம், நெல்லையில் ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. அடுத்தடுத்து நிகழ்ந்த அரிவாள் வெட்டு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டவங்களோட புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. 3 சிறுவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் முக்கிய நபர்கள் 2 பேரோட படங்களும் வெளியாகி இருக்கு. நெல்லை ஆலங்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை ட்ரோன் உதவியோட போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்தவங்களை ட்ரோன் காட்சிகள் மூலமா அவங்க கைது பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளும் வெளியாகிருக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் இப்போ இன்டர்நெட்டில் என்ன கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுறாங்க பார்த்திபன், அதாவது ட்ரோன் கேமரா வச்சு படம் எடுத்தது எல்லாம் ரைட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, விஷுவல் வைஸ் இந்த விஷுவல் கிடச்சிருக்கு, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறவங்க மேலே அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, திரும்ப மீண்டும் அவங்க வன்முறைக்கு போகாத அளவுக்கு பொதுமக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அதை சொல்லுங்கள். அந்த நடவடிக்கையை காட்டுங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக அவங்க பதிவு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த மோதல் சம்பவம் எதன் அடிப்படையில் நடத்தப்பட்டுச்சு, எதனால் இந்த பிரச்சனை வெடிச்சதுன்னு பார்க்கும்போது திருமண வீட்டில் பேனர் வைக்கிறதுல ஏற்பட்ட முன்விரோதம் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகிருக்கு. 2 சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கிட்ட ஏற்பட்ட இந்த தகராறு காரணமாக தான் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறினதா முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.